வெல்கம் டு ஸ்டடி விசார்ட். நம்ம இன்றைக்கி 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் கிராமர் பார்க்க போகிறோம். அதில் டைரக்ட் ஸ்பீச் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னா என்னங்கிறது பார்ப்போம். டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னா நான் ஒருத்தவங்ககிட்ட பேசுகிறத அப்படியே கேட்குறது டைரக்ட் ஸ்பீச். இப்போ நான் உங்ககிட்ட நீங்கள் சாப்பிட்டீங்களா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத டைரெக்டாக உங்ககிட்ட பேசுகிறது டைரக்ட் ஸ்பீச். இதே நீங்கள் என்கிட்ட சொன்ன ஒரு விஷயத்தை நான் கேட்டுட்டு போய் இன்னொருத்தவங்க கிட்ட சொல்கிறேன், இல்லைனா நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படிங்கிறத நான் போய் ரிப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச். அதுனா அதை இன்னொரு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரிப்போர்ட்டட் ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டைரக்ட் ஸ்பீச்சோட இன்னொரு பேர் ரிப்போர்ட்டட் ஸ்பீச். அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு நான் போய் இன்னொருத்தவங்க கிட்ட சொன்னேன்னா அது இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச் பார்க்கறதுக்கு முன்னாடி எப்படி நம்ம டைரக்ட் ஸ்பீச்சை இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றலாம் அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு ஒரு சென்டென்ஸ் சிம்பிள் ப்ரெசண்ட்டில் இருக்குது அப்படின்னா அது நம்ம என்னவா மாற்றணும் அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட்டாக மாற்றணும். அடுத்து ப்ரெசண்ட் கண்டினியூஸாக இருந்தது அப்படின்னா அதை நம்ம பாஸ்ட் கண்டினியூஸாக மாற்றணும். ப்ரெசண்ட் பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னா அதை நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாற்றணும். சிம்பிள் பாஸ்ட் அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாற்றணும். பாஸ்ட் பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா அதை பாஸ்ட் பர்ஃபெக்டாகவே நம்ம வச்சுக்கலாம். பாஸ்ட் கண்டினியூஸ்னால் அதை பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்னு மாற்றிக்கலாம். டைரக்ட் ஸ்பீச்லேருந்து இன்டைரக்ட் ஸ்பீச் மாற்றுறோம் அப்படின்னா அந்த டைமில் நம்ம சில வேர்ட்ஸுமே மாற்ற வேண்டியதாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ அப்படின்னு இருக்குன்னா அதை நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச்சில் மாற்றுறப்போ ஹீ ஆர் ஷியாக மாற்றிப்போம். பையனாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஹீன்னு போட்டுப்போம். பொண்ணாக இருந்துச்சுன்னா ஷீ அப்படின்னு போட்டுப்போம். இதுவே வி அப்படின்னா அது நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச்சில் தேன்னு மாற்றிக்கணும். மை அப்படின்னு இருந்துச்சுன்னா இன்டைரக்ட் ஸ்பீச்சில் மாற்றுறப்போ பையனாக இருந்தால் ஹிஸ்ன்னு போட்டுக்கணும். பொண்ணாக இருந்தால் ஹர் அப்படின்னு போட்டுக்கணும். அவர் அப்படின்னு இருந்துச்சுன்னா இன்டைரக்ட் ஸ்பீச்சில் தேர் அப்படின்னு மாற்றிக்கணும். தீஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா தோஸ் அப்படின்னு மாற்றிக்கணும். மீ அப்படின்னு இருந்துச்சுன்னா ஹெம் ஆர் ஹர் அப்படின்னு மாற்றிக்கணும். நவ்னு இருந்துச்சுன்னா தென் அப்படின்னு மாற்றிக்கணும். இதுவே டுடே அப்படின்னு இருந்துச்சுன்னா தட் டே அப்படின்னு மாற்றிக்கணும். எஸ்டர்டே அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை த டே பிஃபோர் அப்படின்னு மாற்றிக்கணும். லாஸ்ட் நைட் அப்படின்னு இருந்துச்சுன்னா த நைட் பிஃபோர் அப்படின்னு மாற்றிக்கணும். அடுத்து லாஸ்ட் வீக் அப்படின்னு இருந்துச்சுன்னா வீக் பிஃபோர் அப்படின்னு மாற்றிக்கணும். டுமாரோன்னு இருந்துச்சுன்னா த நெக்ஸ்ட் டே. அஸ்ன்னு இருந்துச்சுன்னா தெம். மை செல்ஃப் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் அதை இன்டைரக்ட் ஸ்பீச்சில் மாற்றுறப்போ பையனாக இருந்தால் ஹிம்செல்ஃப்னு மாற்றிக்கணும். பொண்ணாக இருந்தால் ஹர் செல்ஃப் அப்படின்னு மாற்றிக்கணும். அவர் செல்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா தெம் செல்ஸ்னு மாற்றிக்கணும். யுவர் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை இன்டைரக்டில் மாற்றுறப்போ நல்லா பார்த்துக்கோங்க. பையனாக இருந்துச்சுன்னா ஹிஸ்ன்னு போட்டுக்கணும். பொண்ணாக இருந்தால் ஹர்ன்னு போட்டுக்கணும். இதுவே ஒரு கூட்டமாக இருக்கிறவங்கள பார்த்துட்டு யுவர் அப்படின்னு பேசுனாங்க அப்படின்னா தேர் அப்படின்னு நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச்சில் மாற்றிக்கணும். திஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா தட் அப்படின்னு இருக்கணும். ஹியர் அப்படின்னு இருந்துச்சுன்னா தேர் அப்படின்னு மாற்றிக்கணும். நவ்னா தென், அகோனா பிஃபோர். ஸோ இந்த வேர்ட்ஸை இந்த டேப்லெட் காலமை நீங்கள் கிளியராக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா தான் நீங்கள் ஒரு சென்டென்ஸை டைரக்ட் ஸ்பீச்லேருந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாற்ற முடியும். இப்போ நம்ம டைரக்ட் ஸ்பீச்சில் எப்படி டென்ஸை சேஞ்ச் பண்ணலாம், இல்லை ஒரு சென்டென்ஸை பார்த்து எப்படி டென்ஸ் ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்கிற சென்டென்ஸ் எப்படி ப்ரெசன்ட் டென்ஸாக இருக்குது, அதாவது சிம்பிள் ப்ரெசண்ட்டாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த சென்டென்ஸை எடுத்துக்கோங்க. ஐ ஒர்க் ஹார்ட் அப்படின்னு இருக்குது. இது சிம்பிள் ப்ரெசன்ட். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட வேர்பை நோட்டீஸ் பண்ணி பாருங்கள். ஒர்க் அப்படின்னு தான் இருக்குது. அப்போது நிகழ்காலத்தில் நடந்துகிட்ருக்கு, ப்ரெசண்ட்டில் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லுது. ஸோ வெறும் ஒர்க் ஹார்ட் அப்படின்னு இருக்கிறதுனால சிம்பிளாக அது நிகழ்காலத்தில் நடக்கிறத சொல்கிறதுனால இது என்ன டென்ஸ் நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். சிம்பிள் ப்ரெசன்ட் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ சிம்பிள் ப்ரெசண்ட்டில் ஒரு சென்டென்ஸ் இருக்குது அப்படின்னா அது என்ன ஃபார்மேட்டில் இருக்கும் அப்படின்னா வெறும் வேர்ப், இல்லை வேர்ப் கூட ஒரு எஸ் சேர்த்து வரும். டூ, டெஸ் அப்படின்னு வரும். அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த சென்டென்ஸ் என்ன டென்ஸில் இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். சிம்பிள் ப்ரெசண்ட்டில் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ சிம்பிள் ப்ரெசண்ட்டில் இருக்கிற டென்ஸை நம்ம இன்டைரக்டில் மாற்றுறப்போ என்னவா மாற்றணும், சிம்பிள் பாஸ்ட்டாக மாற்றணும். ஸோ சிம்பிள் பாஸ்ட்டாக அந்த சென்டென்ஸை மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஒர்க் கூட ஒர்க் ஹார்ட் அப்படின்னு போட்டுக்கணும். இங்கே ஐ ஒர்க் ஹார்டுன்னு இருக்கா, அது பொண்ணா பையனான்னு தெரியல. ஸோ நம்ம இங்கே இந்த இன்டைரக்ட் ஸ்பீச்சில் நம்ம எப்படி போட்டுக்கிறோம் அப்படின்னா ஹீ அப்படின்னு போட்டுக்கிறோம். ஸோ ஹீ செட்ன்னு போட்டுட்டு இந்த இன்வெர்டட் கமாஸ்லாம், இந்த மேலே இருக்க இந்த இன்வெர்டட் கமாஸ்லாம் இருக்குல்ல அதில் அதையும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஹீ செட் தட் ஐ ஒர்க் ஹார்டை இன்டைரக்டில் மாற்றுறப்போ பாஸ்ட்டாக மாற்றணும். ஸோ எப்படி மாற்றலாம், வேர்பு கூட இடி அப்படின்னு ஆட் பண்ணிக்கணும். அப்படி ஆட் பண்ணிட்டா அது சிம்பிள் பாஸ்ட்டாக மாறிடும். ஸோ ஐ ஒர்க் ஹார்டை இங்கே ஹீ ஒர்க்ட் ஹார்ட் அப்படின்னு இன்டைரக்ட் ஸ்பீச்சில் மாற்றிட்டாங்க. அடுத்த டென்ஸ் பாருங்கள், ப்ரெசன்ட் கண்டினியூஸ். ஸோ ஒரு சென்டென்ஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸில் இருக்குது அப்படின்னா அது என்ன ஃபார்மேட்டில் இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியணும் இல்லையா.
ஸோ எப்படி இருக்கும் ஒரு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சென்டென்ஸு ஐ ஆம் ஒர்க்கிங் ஹார்ட், அதாவது ஒரு வேர்பு கூட ஐஎன்ஜி சேர்த்து வரும். ஸோ வி ப்ளஸ் ஐஎன்ஜி அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருந்துச்சு அப்படின்னா அந்த சென்டென்ஸ் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்கள், ஐ ஆம் ஒர்க்கிங் ஹார்ட். இங்கே ஆம் அப்படின்னு ஆம், ஈஸ், ஆர் இந்த மூணும் இருக்குது, ப்ளஸ் வேர்பு கூட ஒரு ஐஎன்ஜி சேர்ந்து வந்திருக்கு. ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸில் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம அடுத்து என்னவா மாற்றணும், பாஸ்ட் கண்டினியூஸாக மாற்றணும் இல்லையா? ஸோ பாஸ்ட் கண்டினியூஸாக மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதே சென்டென்ஸில் வாஸ் வேர் போட்டுட்டு ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜியாக மாற்றிக்கணும். இங்கே ஆம்னு இருக்கா, இந்த ஆமை வந்து நம்ம இங்கே என்னவா மாற்றிக்கணும், வாஸ் அப்படின்னு மாற்றிக்கணும். ப்ளஸ் அந்த வேர்ப் கூட ஐஎன்ஜி, இங்கே இருக்கிற அதே ஐஎன்ஜி தான், இங்கே இருக்கிற ஒர்க்கிங் கூட இருக்க அதே ஐஎன்ஜி தான் இங்கேயும் வந்து வரப்போகுது. கரெக்டாக? ஸோ பாஸ்ட் கண்டினியூஸில் ஒரு சென்டென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சு அப்படின்னா அந்த சென்டென்ஸ் வந்து பாஸ்ட் கண்டினியூஸில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதாவது வாஸ் இல்லைனா வேர் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி அப்படிங்கிற இந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சு அப்படின்னா அந்த டென்ஸ் வந்து பாஸ்ட் கண்டினியூஸில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்ற போகிறோம் அப்படின்னா ஐ எம் ஒர்க்கிங் ஹார்ட் அப்படின்னு இருக்கா. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம இந்த இன்வெர்டட் கமாஸ் இருக்குல்ல அதை எடுத்துட்டு இங்கே ஐன்னு இருக்குது, அது பையனா பொண்ணான்னு தெரில. ஸோ நம்ம இந்த சென்டென்ஸில் ஹீ அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஹீ செட் தட், அந்த எல்லா இன்வெர்டட் கமாஸ் எடுக்கிறோம்ல அந்த இடத்துல நம்ம மேண்டட்டரியாக தட் அப்படிங்கிறத போட்டிருக்கணும். மேண்டட்டரியாக அங்கே தட் அப்படிங்கிற வேர்ட் வந்துடணும். அதுக்கப்புறம் ஐ ஆம் ஒர்க்கிங் ஹார்ட் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் கண்டினியூஸில் இருக்குது, அதை பாஸ்ட் கண்டினியூஸில் எப்படி நம்ம மாற்ற போகிறோம், அதே ஐயை வந்து நம்ம என்னவா மாற்றிக்கணும், பையனாக இருந்துச்சுன்னா நம்ம ஹீ ஆர் ஷீன் மாற்றிக்கணும்னு சொல்லியிருக்கோம். கரெக்டாக? ஸோ ஐயை வந்து ஹீன் மாற்றிக்கிட்டோம், ஆமை வந்து வாஸ்ன்னு மாற்றிக்கிட்டோம். ஸோ ஹீன் வந்தால் வாஸ்ன்னு தான் வரணும். ஏன்னா ஒருத்தவங்களை பற்றி பேசுகிறப்போ பாஸ்ட் டென்ஸில் சிங்குலராக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வாஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ப்ளூரலாக இருக்குது அப்படின்னா தான் நம்ம வேர் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வி ஆர் ஒர்க்கிங் ஹார்ட் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கே வி அப்படிங்கிறது நம்ம ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் மாற்றுறப்போ என்னவா மாற்றுவோம், தே அப்படின்னு மாற்றுவோம். கரெக்டாக? இங்கே ஆர் அப்படின்னு இருக்குது. ஸோ இங்கே வந்து ப்ளூரலில் சொல்கிறோம், வீனா நிறையா பேர். கரெக்டாக? ஸோ நம்ம இங்கே வந்து வி என்னவா மாற்றிக்கிறோம், இன்டைரக்ட் ஸ்பீச்சில் தே அப்படின்னு மாற்றிக்கிறோம். கரெக்டாக? அடுத்து இங்கே ஆர்னு இருக்குது, ஆரை வந்து நம்ம என்னவா மாற்றிக்கணும், இங்கே வேர் அப்படின்னு மாற்றிக்கணும். ஸோ வேர் வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ப்ளூரலில் இருக்கிற நவுன் வந்தால் மட்டும்தான் நம்ம அங்கே வந்து வேர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிப்போம். அப்புறம் அதே ஒர்க்கிங் ஹார்ட் அப்படிங்கிறது இங்கே வந்துடணும். ஏன்னா பாஸ்ட் கண்டினியூஸோட ஃபார்மேட் என்னது, வாஸ் ஆர் வேர் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி அப்படின்னு வந்தால் தான் அதை வந்து நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து சிம்பிள் பாஸ்ட். சிம்பிள் பாஸ்ட் அப்படின்னு ஒரு சென்டென்ஸை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஃபார்மேட்டில் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். வேர்பு கூட ஒரு இடி சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா அது வந்து சிம்பிள் பாஸ்டில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா வேர்ப், அதாவது செகண்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்பில் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம சிம்பிள் பாஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைனா டெட் அப்படிங்கிற வேர்டு வந்தாலும் அது நம்ம வந்து சிம்பிள் பாஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்கள், ஐ ஒர்க்ட் ஹார்ட் அப்படின்னு இருக்குது. இங்கே ஒர்க்குங்கிறது வேர்ப், இந்த ஒர்க் கூட இடி அப்படின்னு செகண்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்பு சேர்த்து போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக அது வந்து பாஸ்ட் டென்ஸில் மாற்றிருக்காங்க அப்படின்னா அந்த சென்டென்ஸை வந்து நம்ம அடுத்து இன்டைரக்ட் ஸ்பீச்சில் மாற்றுறப்போ பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாற்றணும். பாஸ்ட் பர்ஃபெக்டாக ஒரு சென்டென்ஸ் எப்படி மாற்றணும் அப்படின்னா அந்த சென்டென்ஸ் வந்து இந்த ஃபார்மேட்டில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஹேட் அப்படிங்கிற ஒரு வேர்டு வரணும், ப்ளஸ் வேர்பு கூட இடி சேர்ந்து வரணும். ஸோ ஹேட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் இடி அப்படிங்கிற ஃபார்மேட்டில் நம்ம மாற்றிட்டோன்னா அது வந்து நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்டில் அந்த சென்டென்ஸை மாற்றிட்டோம் அப்படின்னு அர்த்தம். இப்போது இந்த சென்டென்ஸ் எடுத்துக்கோங்க, ஐ ஒர்க்ட் ஹார்ட் அப்படின்னு இருக்குது. கரெக்டாக? இப்போ ஐ ஒர்க்ட் ஹார்டை நம்ம என்னவா மாற்றணும், பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாற்றணும். அப்போ தான் அந்த சென்டென்ஸ் வந்து என்னவா ஆகும், இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாறும். ஸோ ஹீ செட் தட் ஹீ ஹேட் ஒர்க்ட் ஹார்ட் அப்படின்னு மாற்றிட்டாங்க. ஸோ ஐ ஒர்க்ட் ஹார்ட் அப்படின்னு இருக்குது. இங்கே வந்து அது பையனா பொண்ணா அப்படின்னு நமக்கு தெரியல. ஸோ ஹீ செட் அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். அவன் சொன்னால் as யூஷுவல் இந்த இன்வெர்டட் காமாஸை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு என்னவா மாற்றிக்கிறோம், தட் அப்படின்னு போட்டுக்கிறோம். அப்புறம் ஐ ஒர்க்ட் ஹார்ட் அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து அது நம்ம பையனாக எடுத்துக்கிறதுனால நம்ம ஹீன் போட்டுட்டு பாஸ்ட் பர்ஃபெக்டோட ஃபார்மேட்டில் மாற்றிக்கிறோம். எப்படி, ஹேட் அப்படின்னு போட்டுக்கிறோம். அடுத்து வேர்ப், என்னது ஒர்க்குங்கிறது வேர்பு,
அது கூட இடி அப்படின்னு போட்டுட்டு he had worked hard அப்படின்னு நம்ம மாற்றிட்டோம். இப்படி தான் ஒரு சென்டென்ஸை வந்து நம்ம சிம்பிள் பாஸ்ட்லேருந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு மாற்றணும். அடுத்து டைரக்ட் ஸ்பீச்சில் ஒரு சென்டென்ஸ் வந்து பாஸ்ட் கண்டினியூஸாக இருக்குது அப்படின்னா நம்ம அதை என்னவா மாற்றணும்? பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸாக மாற்றணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இங்கே வாஸ் ஆர் வேர் ப்ளஸ் verb ப்ளஸ் ஐஎன்ஜி அந்த ஃபார்மேட்டில் இருக்கணும். ஸோ வாஸ் ஆர் வேர் நம்ம பார்த்துட்டோம், ப்ளஸ் verb ப்ளஸ் ஐஎன்ஜி இந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா அந்த சென்டென்ஸ் வந்து பாஸ்ட் கண்டினியூஸில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ டைரக்ட் ஸ்பீச்சில் வந்து அது பாஸ்ட் கண்டினியூஸில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச்சில் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸாக மாற்றணும். இப்போ பாஸ்ட் கண்டினியூஸ்க்கு நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஐ வாஸ் ஒர்க்கிங் ஹார்ட். சொன்ன மாதிரி இங்கே ஐ இருக்குது, ஐ கூட என்ன இருக்குது? வாஸ்ன்னு இருக்குது. வாஸ்ன்னு போட்டுட்டு இங்கே verb வந்து ஒர்க்குன்னு இருக்குது, அது கூட அதே ஐஎன்ஜி போட்டு ஐ வாஸ் ஒர்க்கிங் ஹார்ட் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் வந்து நம்ம என்ன ஃபார்மேட்டில் வச்சுருக்கோம்? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஃபார்மேட்டில் இருக்குது. இப்போ நம்ம அதை வந்து என்னவா மாற்ற போகிறோம்? இன்டைரக்ட் ஸ்பீச்சில் மாற்ற போகிறோம். இன்டைரக்ட் ஸ்பீச்சில் நம்ம எப்படி மாற்றுவோம்? ஆஸ் யூஷுவல் இது வந்து பையனா பொண்ணா நமக்கு தெரியல, ஸோ நம்ம இதை வந்து ஹீ அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஹீ செட், இன்வெர்டட் கமாஸ் எடுத்துகிட்டு தட் அப்படின்னு போட்டுக்கிறோம். ஐயை வந்து நம்ம என்னவா மாற்றிக்கணும்? பையனாக இருந்தானா ஹீன்னு மாற்றிக்கணும். கரெக்டாக? ஸோ ஹீன்னு போட்டுட்டோம். அடுத்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸோட ஃபார்மேட்டை பார்க்கலாம். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸோட ஃபார்மேட் என்னது? ஹேட் பீன்னு போட்டுட்டு verb கூட ஐஎன்ஜி போட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு மாறிடும். ஸோ ஹீ செட் தட் ஹீன்னு போட்டுட்டோம். அடுத்து பாருங்கள், இந்த வாஸை நம்ம தூக்கிட்டோம். வாஸை தூக்கிட்டு இங்கே ஹேட் பீன் இருக்கா, அந்த ஹேட் பீனை இங்கே போட்டுக்கிறோம். போட்டுட்டு இங்கே verb இருக்கா, verb வந்து ஒர்க். ஸோ அதே ஒர்க்கு ப்ளஸ் ஐஎன்ஜி, ஏன்னா இங்கே வி ப்ளஸ் ஐஎன்ஜி தானே சொல்லியிருக்கோம். ஸோ ஹேட் பீன் வாக்கிங் ஹார்ட் அப்படின்னு மாற்றிட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்குது அப்படின்னா நம்ம அதை இன்டைரக்ட் ஸ்பீச்சில் மாற்றுறப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸாக மாற்றணும். அடுத்து பாருங்கள், ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் இருக்குது ஒரு சென்டென்ஸ் அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஹேவ் ஆர் ஹேஸ் ப்ளஸ் verb ப்ளஸ் இடி அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் இருக்குதுன்னு அர்த்தம். இதை வந்து நம்ம இன்டைரக்டில் மாற்றுறப்போ எப்படி மாற்றுவோம் அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்டில் மாற்றுவோம். பாஸ்ட் பர்ஃபெக்டோட ஃபார்மேட் பார்த்துக்கோங்க. ஹேட் ப்ளஸ் verb ப்ளஸ் இடி அப்படின்னு இருந்துச்சுன்னா அது பாஸ்ட் பர்ஃபெக்டில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ ஹாவ் ஒர்க்ட் ஹார்ட். ஸோ இங்கே வந்து ஹேவ் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஹேவ் இருக்குது, இங்கேயும் ஹேவ் இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து verb இருக்குது, verb வந்து ஒர்க்கு, அதே மாதிரி இடின்னு போட்டிருக்கு. ஸோ ஹேவ் ஒர்க்டு அப்படின்னு பார்த்த உடனே இந்த சென்டென்ஸ் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் ஃபார்மேட்டில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். கரெக்டாக? இதை வந்து நம்ம அடுத்து பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு மாற்ற போகிறோம். பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு மாற்றுறோம் அப்படின்னா இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாற்றுறோம். கரெக்டாக? எப்படி மாற்றுவோம்? ஆஸ் யூஷுவல் இது பையனா போனான்னு தெரியல, ஸோ ஹீ செட் அப்படின்னு போட்டுக்கிறோம். இன்வெர்டட் கமாஸ் எடுத்துகிட்டு நம்ம தட் அப்படிங்கிறத போட்டுக்கிறோம். இதை வந்து பாஸ்ட் பர்ஃபெக்டோட ஃபார்மேட்டுக்கு மாற்ற போகிறோம். எப்படின்னா ஐயை வந்து நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச்சில் மாற்றுறப்போ ஹீன்னு மாற்றுவோம். ஹேவை வந்து நம்ம என்னவா மாற்றுறோம்? ஹேடாக மாற்றுறோம். ஏன்னா பாஸ்ட் பர்ஃபெக்டோட ஃபார்மேட் என்னது? ஹேட் ப்ளஸ் verb ப்ளஸ் இடி அப்படின்னு இருந்தால் தான் அது பாஸ்ட் பர்ஃபெக்ட். கரெக்டாக? ஸோ இங்கே ஹேட் அப்படிங்கிறத போட்டுட்டோம். அடுத்து verb வந்து ஒர்க் அப்படிங்கிறத போட்டுட்டோம். அதுக்கப்புறம் இடி அப்படிங்கிறதையும் ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்படி நம்ம ஒரு சென்டென்ஸை வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்லேருந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸாக மாற்றிட்டோம். அதாவது டைரக்ட் ஸ்பீச்சில் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் இருக்குது அப்படின்னா இன்டைரக்ட் ஸ்பீச்சில் மாற்றுறப்போ நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாற்றிட்டோம். அடுத்து வந்து ஒரு சென்டென்ஸ் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸாக இருக்குது டைரக்ட் ஸ்பீச்சில் அப்படின்னா அதை வந்து நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச்சில் என்னவா மாற்றணும் அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸாக மாற்றணும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஹேவ் ஆர் ஹேஸ்ன்னு போட்டு பீன் ப்ளஸ் verb ப்ளஸ் ஐஎன்ஜி அப்படின்னு இருந்துச்சுன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது டைரக்ட் ஸ்பீச்சில் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஹார்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ ஐ அப்படிங்கிறது நவுன், அதாவது சப்ஜெக்ட். அப்புறம் ஹேவ் ஆர் ஹேஸ்ன்னு இருக்குது. ஸோ இங்கே ஹேவ் இருக்குது, ஹேவ் இல்லைனா ஹேஸ் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று. ஸோ இங்கே ஹேவ் இருக்குது, இங்கே ஹேவ் இருக்குது. அடுத்து வந்து பீன் இருக்குது, ஐ ஹாவ் பீன் அப்படின்னு இருக்குது. அடுத்து பாருங்கள், இங்கே verb வந்து என்னது? ஒர்க்.
ஒர்க் கூட ஐஎன்ஜி அப்படி, அதாவது ஒர்க் கூட ஐஎன்ஜி ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இந்த சென்டென்ஸை நீங்கள் பார்த்த உடனே இது என்னென்ன ஐடென்டிஃபை பண்ணிடலாம், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ ஒரு சென்டென்ஸ் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அதை இன்டெரக்ட் ஸ்பீச்சில் மாற்றுறப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு மாற்றணும். ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸாக மாற்றுறதுக்கு அதோட ஃபார்மேட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸோட ஃபார்மேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா had been ப்ளஸ் verb ப்ளஸ் ஐஎன்ஜி இந்த ஃபார்மேட்டில் சென்டென்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். இப்போது இந்த சென்டென்ஸ், அதாவது ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஹார்ட் அப்படின்னு இந்த சென்டென்ஸ் இருக்குல்ல, இந்த சென்டென்ஸை வந்து நம்ம என்னவா மாற்ற போகிறோம், இன்டெரக்ட் ஸ்பீச்சாக மாற்ற போகிறோம். ஸோ இன்டெரக்ட் ஸ்பீச்சில் மாற்றுறப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு மாற்றணும். எப்படி மாற்றுவோம், ஐ அப்படின்னு இருக்கா, ஐ வந்து நமக்கு ஆஸ் யூஷுவல் தெரியல பையனா பொண்ணான்னு. ஸோ இந்த சென்டென்ஸில் நம்ம வந்து ஹீன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஹீ செட் அப்படின்னு போட்டுட்டு இன்வெர்டட் கமாஸை எடுத்துகிட்டு நம்ம தட் அப்படின்னு போட்டுப்போம். ஹீ அப்படின்னு இருக்கா, ஸோ ஐ இருக்கா, ஐயை வந்து நம்ம ஹீ அப்படின்னு மாற்றிப்போம். அடுத்து ஹேவை வந்து நம்ம என்னவா மாற்றணும், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸாக மாற்றுறதுக்கு ஹேவை தூக்கிட்டு இங்கே வந்து ஹேட் அப்படின்னு போட்டுக்கிறாங்க. ஸோ அதே ஃபார்மேட்டில் பாஸ்ட் பர்ஃபெக்ட் ஃபார்மேட்டில் அந்த ஹேவுக்கு பதிலாக ஹேடு போட்டுக்கிறாங்க, அந்த பீனை போட்டுட்டோம். அதுக்கப்புறம் ஹீ செட் தட் ஹீ ஹேட் பீன், verb வந்து work அப்படின்னு தெரியும், work கூட நம்ம ஐஎன்ஜி அப்படின்னு போட்டுட்டோம் அப்படின்னா இந்த சென்டென்ஸ் வந்து நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லேருந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு மாற்றிட்டோம். அதாவது டைரக்ட் ஸ்பீச்சில் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருந்துச்சு அப்படின்னா இன்டைரக்ட் ஸ்பீச்சில் மாற்றுறப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸாக நம்ம மாற்றிட்டோம். அடுத்து பாருங்கள், இப்போ டைரக்ட் ஸ்பீச்சில் வந்து சிம்பிள் ஃப்யூச்சரில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அதை வந்து நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச்சில் மாற்றுறப்போ கண்டிஷனல் க்ளாஸாக மாற்றிப்போம். இந்த ஃபார்மேட் வந்து நான் முன்னாடி அந்த டேப்லெட் காலமில் சொல்லியிருக்க மாட்டேன். லைக் ஃப்யூச்சர் சிம்பிளில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை இன்டெரக்டில் மாற்றுறப்போ கண்டிஷனலாக மாற்றிக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா அது ரொம்ப சிம்பிள் தான், நம்ம இதை ஈஸியாக மாற்றிடலாம். எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த சென்டென்ஸை எடுத்துக்கோங்க, ஐ வில் ஒர்க் ஹார்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ ஐ அப்படிங்கிறது சப்ஜெக்ட் நமக்கு தெரியும். ஃப்யூச்சர் சிம்பிளோட ஃபார்மேட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில் ப்ளஸ் verb அப்படின்னு இருந்துச்சுன்னா அது வந்து ஃப்யூச்சர் சிம்பிளில் இருக்குது, அதாவது சிம்பிள் ஃப்யூச்சரில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த சென்டென்ஸை பாருங்கள், ஐன்னு இருக்குது. ஸோ அவங்க சொன்ன மாதிரி வில் அப்படிங்கிற அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. அதே மாதிரி verb வந்து என்னது ஒர்க் அப்படின்னு இருக்குது, ஹார்டுன்னு இருக்குது. ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து நம்ம சிம்பிள் ஃப்யூச்சர் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு சென்டென்ஸில் வந்து வில் அப்படிங்கிற வேர்டு இருந்துச்சுனாலே அது சிம்பிள் ஃப்யூச்சரில் இருக்குது அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதை இன்டெரக்டில் மாற்றுறப்போ நம்ம என்னவா மாற்றிக்கணும்னா வில்லோட ஒரு கண்டிஷனல் ஃபார்மேட் வந்து என்னதுன்னா வுட், கரெக்டாக. ஸோ சிம்பிள் தான், ஆஸ் யூஷுவல் ஐனா வந்து நம்ம வந்து என்னவா மாற்றிக்கணும், பையனாக இருந்தால் ஹீன் மாற்றிப்போம். ஸோ இந்த சென்டென்ஸில் வந்து நம்ம ஹீ செட் அப்படின்னு போட்டுக்கிறோம். இன்வெர்டட் கமாஸ்க்கு பதிலாக நம்ம வந்து தட் அப்படின்னு போட்டுக்கிறோம். ஹீ செட் தட் ஹீ வுட் ஒர்க் ஹார்ட் அப்படின்னு மாற்றிட்டோம். எப்படி, ஐயை வந்து நம்ம இங்கே ஹீ அப்படின்னு மாற்றிக்கிறோம், வில்லை வந்து வுட்டாக மாற்றிட்டோம், அதே verb வந்து ஒர்க் ஹார்ட் அப்படின்னு போட்டுடுறோம். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு சென்டென்ஸை வந்து டைரக்ட்லேருந்து இன்டைரக்டில் மாற்றணும். லைக்வைஸ் நம்ம இன்டைரக்டில் இருந்தும் டைரக்டில் மாற்றலாம், ரொம்ப ஈஸி தான். இதே சொன்ன இந்த ஃபார்மேட்டை அப்படியே நீங்கள் வந்து ரிவர்ஸில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து இன்டைரக்ட்லேருந்து டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாற்றுறதா ஆகிடும். இன்றைக்கி நம்ம ஸ்டடி விசா சேனலில் கவர் பண்ண டைரக்ட் ஸ்பீச் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சோட பேசிக் கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.